அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மூலிகைகளை கொண்டு பல அரிய நோய்களுக்கு எளிமையான முறையில் அற்புதமான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். குறிப்பாக உடல் உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு தனித்தனியாக மூலிகைகள் மற்றும் கிழங்கு வகைகள், பூக்கள், வேர்பகுதி, சிறுதானியங்கள் போன்ற பல வகையான மூலிகைகளை கொண்டு அற்புதமான முறையில் மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் கடுமையான இருதய வலிக்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். ஹார்ட் அட்டாக், கார்டியோ ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய இதய வலி. பொதுவாகவே இந்த மனித உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு தனிப்பட்ட செயல்பாடை செய்கின்றன. இவற்றுக்கெல்லாம் அதிபதியாக மூளை விளங்குகின்றது. மூளையிடும் கட்டளைக்கேற்ப உள் உறுப்புகளும் உடலின் மற்ற உறுப்புகளும் செயல்படுகின்றன. குறிப்பாக மனித உடலின் மையம் என்று சொல்லப்படுகின்ற இதயம் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத உறுப்பாக செயல்படுகின்றன. இந்த இதய பகுதியில் நோய்வாய்ப்பட்டால் ஒரு சில நேரத்தில் மரணத்தையே தழுவக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகின்றன. இந்த இதய பகுதியில் நோய் ஏற்படுவதற்கான சில காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக 100ற்கு 1 நபருக்கு மட்டுமே பரம்பரையாக இதய நோய் வரும். கன்ஜினிட்டல் ஹார்ட் டிசீஸ் என்று பெயர். மருத்துவ பெயரில் பரம்பரையாக வருவதற்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நாமே பல தீய செயல்கள் மூலம் இந்த இருதய வலியை ஏற்படுத்தி கொள்கின்றோம். அதற்கு மிக முக்கிய காரணம் புகை மற்றும் நஞ்சு பொருட்கள். கடுமையாக புகைப்பிடிப்பவர்களுக்கு படிப்படியாக தமனி, இருதய வால்வுகளில் இரத்த அடைப்புகள் ஏற்படும். இதற்கு பிளட் த்ராம்போசிஸ் என்று பெயர். அந்த இரத்த அடைப்பு ஏற்பட்டால் இரத்த குழாயிலிருந்து இந்த முனையிலிருந்து மறுமுனைக்கு இரத்தம் சீராக பரவாமல் சீரற்று பரவி தடை ஏற்படும். அவ்வாறு தடை ஏற்படும் போது இதய வால்வுகள் துடிப்பதை குறைத்து மூச்சு திணறல் ஏற்படும். இறுதியில் இருதய வலி அதிகரிக்கும். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல அரிய மூலிகைகளை கொண்டு எளிமையான முறையில் பல வகையான நோய்களுக்கு மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மலர்கள், மூலிகைகள், அதன் விதைகள், பழங்கள் என தனித்தனியாக பொருட்களை கொண்டு அற்புதமான மருத்துவத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் இரத்தம் சுத்திகரிப்பதற்கும் கொழுப்பு கட்டி கரைவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பிளட் பியூரிஃபிகேஷன், ஃபேட் நோடியூல் என்று சொல்லக்கூடிய இரத்தம் சுத்திகரிப்பும் மற்றும் கொழுப்பு கட்டி. பொதுவாக இந்த மனித உடலில் ஒவ்வொரு பாகங்களிலும் இரத்த ஓட்டம் முழுமையாக பாய்ந்து மனித உடல் இயக்கத்திற்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. அந்த இரத்த ஓட்டத்தில் கிருமிகள் தொந்தரவுகள் ஏற்பட்டாலோ, தொற்று நோய் கிருமிகள் நமது உடலை பாதித்தாலோ இரத்தத்தை தான் முதலில் பாதிக்கும். ஆகையால் தான் நமக்கு தலைவலி, காய்ச்சல், சளி தொல்லை, மற்ற நோய்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர் இரத்த பரிசோதனை செய்ய சொல்கின்றார். அந்த இரத்த பரிசோதனையில் எந்த வகையான நோய்களின் தாக்கம் இருக்கும் என்பதை மிக எளிதாக கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் மருத்துவத்தை மேற்கொள்வார்கள். ஆனால்
நம் சித்தர் பெருமக்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே முதலில் நோய்க்கான காரணம் இரத்தம் தான் என்பதை கண்டறிந்து இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு பல வகையான மூலிகைகளை வேதியியல் குணங்களையும் கண்டறிந்து தனது மெய்ஞானத்தால் ஓலைச்சுவடிகளில் அற்புதமான முறையில் பல அரிய மூலிகைகளை எழுதி வைத்துள்ளார்கள். அந்த வகையில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை அருகம்புல். அருகம்புல் தரையோடு படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கொடியினத்தை சேர்ந்தது. இது ஒரு வித இலை செடி. அற்புதமான ஒவ்வொரு கணுவுக்கும் ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இதன் வேருக்கு ஒரு அரிய மருத்துவ குணமும் அருகம்புல்லிற்கு அற்புதமான மருத்துவ குணமும் உள்ளன. பல கோடி தாவரங்கள் தோன்றியதில் முதன்மையாக தோன்றிய ஒரு அற்புதமான மூலிகை அருகம்புல். இது உடல் வெப்பத்தை படிப்படியாக தணிக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு கிருமிகளை வெளியேற்றும். நவபாஷாணங்களை சித்த மருத்துவர்கள் கையாளும் போது அதனுடைய வாசம் உடல் நலனை பாதிக்கும். உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு அரிய மருந்து என்னவென்றால் இந்த அருகம்புல் கஷாயம். இதை பருகி வந்தால் நவபாஷாணத்தால் ஏற்பட்ட உடல் வேக்காடு படிப்படியாக தணியும். தோல் நோய்கள் ஏற்பட்டால் அருகன் தைலத்தை தயாரித்து நாம் முந்தைய நிகழ்ச்சியில் இந்த தைலத்தை தயாரித்துள்ளோம். அதன்படி தயாரித்து பூசி வந்தால் எப்பேற்பட்ட தோல் நோயும் படிப்படியாக விலகும். இது ஒரு கிருமி நாசினியும் கூட. கண்களில் அதிகப்படியான கிருமி தொந்தரவு தாக்கப்பட்டால் கண்களில் இருந்து நீர் வடியும். கண்கள் எரிச்சல் தன்மையை அடையும். கண் சிவப்பாக மாறிவிடும். மேலும் கண்களுக்கு கூச்சம் ஏற்படும். இந்த நோயை போக்கிக் கொள்வதற்கு அருகம்புல் சாறு, நாட்டு பசும்பால் 50 மில்லி, தேங்காய் எண்ணெய் இவற்றோடு சேர்த்து காய்ச்சி வாரத்திற்கு ஒரு முறை தலைக்கு தேய்த்து மிதமான வெந்நீரில் தலைமுழுகி வந்தால் படிப்படியாக கண்களில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகும். மேலும் அதிகப்படியான நச்சுத்தன்மை, உடலில் விஷம் ஏற்பட்டால் அருகம்புல் மூதண்ட கஷாயம் தயாரித்து குடித்து வந்தால் படிப்படியாக நஞ்சுத்தன்மை வெளியேறும். மேலும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொற்று நோய் கிருமிகள் கண்டால் அருகம்பில்லை ஒரு 5 கிராம் அளவிற்கு எடுத்து நன்றாக சாறு எடுத்து தேனோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு உடல் நன்றாக உறுதித்தன்மை அடைவதோடு இரத்தம் சுத்திகரிக்கும். மேலும் அருகம்புல், அதிமதுரம் மற்றும் சுக்கு இவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட தீநீர் கடுமையான இருமலை போக்கும். மேலும் வறட்டு இருமல் வராமல் தடுக்கப்படும். இது இரத்தத்தை சுத்திகரிப்பதோடு இருதய பகுதியில் இருக்கக்கூடிய வால்வுகளில் அடைப்புகள் ஏற்பட்டால் அந்த அடைப்பை நீக்கும். இது ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி. உதாரணமாக நாம் அருகம்பில்லை பசுஞ்சாணத்தோடு சேர்த்து பிடித்து வந்தால் எத்தனை மாதங்கள் ஆனாலும் அதில் வண்டோ சிறு பூச்சிகளோ ஏற்படாது.